இபிஎஸ் வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் திரும்ப சேர்க்க மாட்டாருங்கிற விஷயத்த நீங்க தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ அந்த விஷயத்துல எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரா? இது தரவுகளோட நம்ம பார்க்கணும். எடப்பாடி என்ன பேசுறாருன்னு பார்க்கக்கூடாது, என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும். கடைசியாக அவர் என்ன செய்கிறாருங்கிறதான் பார்க்கணும். அதில் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேருக்கும் என்டிஏ ஆப்ஷன் வந்ததுனால அதில் டிடிவி என்டிஏ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டதுனால 13 விழுக்காடு வாக்குகள் ஓபிஎஸ்ஸால் இபிஎஸ் இழந்திருக்கிறாரு. ஆனால் அவர் அந்த 13 ஸ்கோர் பண்ண முடியலை. என்றாலும் அந்த அவங்களுக்கு கட்சியை கெடுத்துட்டாரு, நம்மளை வீக்கெண்ட் பண்ணி கட்சியை தென் மாவட்டங்களில் காலி பண்ணிட்டாருன்னு அந்த அதிமுக சென்டிமெண்ட் இருக்கிறதுனால ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ்க்கு எதிராக கடுமையாக பேசுகிறாங்க. ஆனால் அவரும் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்ததையும் வெளிப்படையாக சொல்கிறார். அப்போ நம்ம தெளிவாக பார்க்கணுமுன்னா தமிழ்கூறு நல்லுலகத்தில் பாஜக ஆதரவாளர்னாலும் சரி, திராவிட கழக சகோதரர்களாலும் சரி, கிறிஸ்டின் முஸ்லீம் சகோதரர்கள்னாலும் சரி, தமிழ் தேசியர்கள்னாலும் சரி, ஒரு விஷயத்தை கருத்து பார்வையற்றா நீங்கள் பார்க்க தவறுறீங்க. ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் என்டிஏல இல்லைன்னு கதவை மூடினது யாருன்னா சாட்சாத் நரேந்திர மோடி தான். ஏன் ஜான் பாண்டியனை பார்க்க முடிஞ்சவருக்கு, ஏன் தேவநாதன் யாதவ் வெளியே இருந்தால் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு, ஏன் ஏசி சண்முகத்தை பார்க்க முடிஞ்சவருக்கு, பாரிவேந்தரை பார்க்க முடிஞ்சவருக்கு, ஏன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க முடியலை? ஏன் இவங்க எல்லாம் நாமினேஷன் தாக்கல் பண்ண வாரணாசிக்கு போனாங்களே, ஏன் ஓபிஎஸ் டிடிவியும் போக முடியலை? அப்போ மோடியே அடைச்ச கதவை அமித்ஷா திறக்க முயற்சி பண்ணுறார். அது எடப்பாடி நாளைக்கு பிஜேபியை ஏமாத்திடக்கூடாதுங்கிற இதுக்குள்ள இவங்கெல்லாம் இருந்தால் அண்ணாமலையை சிஎம்மா சொல்லி கூட ஒரு சூழ்நிலை வந்துன்னா இவங்க பலம்னு கூட நினச்சி பண்ணலாம். ஆனால் கதவை அடைச்சது மோடிங்கிறது உண்மைதானே. கழிஞ்ச 2021 சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு குருமூர்த்தி சொன்னார். அமித்ஷாவை சந்திச்சுக்கிட்டு தான் அந்த கருத்துக்களை குருமூர்த்தி முன் வச்சார். இல்லை கணேசன்ஜி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, ஹெச் ராஜா எல்லாம் பண்ணால் கூட ஃபைனலாக எங்கள் கருத்து மோடிஜி இன்குலிஸ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிறது தானே ஜெயித்தது. அப்போ மோடி அடைச்ச கதவை அமித்ஷா திறக்க முயற்சி பண்ணுறாரு. நான் மாட்டாருன்னு சொல்ல வரல, அதுக்குள்ள சிக்கல் சிரமங்கள் இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். இல்லை, ஆனால் 2024 எலெக்ஷன்ல எஸ் டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ உள்ள அகாமடேட் பண்ண தான் செஞ்சாங்க. 24 எலெக்ஷனுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியே துணை முதல்வராக இரட்டை தலைமையாக இருந்தாப்புல எல்லாமே இருந்தது. அப்படி இருந்தவங்களை தான் 24 வந்து கதவு அடைக்கப்படுறங்கிறதா நான் சொல்கிறேன். அந்த கதவு அடைக்கப்பட்ட காலகட்டத்தில் பத்மாவதி மில்ஸில் டிமானிட்டேஷன் டைமில் பணத்தை மாற்றினதாட்டு சசிகலா அம்மையார் மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் விழுது. அதை பொருத்திதான சில விஷயங்களை நான் சொல்கிறேன். சும்மா ஒரு ஊடக பரபரப்புக்கு ஒப்பீனியன் நட்டாட்டு தரவுகள் இல்லாமல் பேசக்கூடியவங்களும் அதை பார்த்து ரசிக்கக்கூடியவங்களுக்கும் விஷயங்களை கொடுக்கக்கூடியவங்கள ரவீந்திரன் துரைசாமி. அதனால தான் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன், கச்சிராஜா, பொன்னார் இவங்களை மீறி 2021 நான் ஜெயித்தேன். இப்பவும் இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அவர் ராமநாதபுரத்தில் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கலாம், தேனியில் வெற்றி பெற்ற தேனியில் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கலாம். இப்போ அவருக்கு ஏதோ ஒரு அரசியல் நகர்வு அதுக்குள்ளே இருக்குது. அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ரெண்டு பேரும் நேரடியா பாஜக வேட்பாளர் கிடையாது. அவர் வந்து பாஜக வேட்பாளருக்கு தான் பிரச்சாரம் பண்ண முடியும். அதை வச்சு மோடி இவங்களை கூட்டணியிலே சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு டிசிஷன்ல இருக்காருன்னு புரிஞ்சு. இல்லை, அந்த டிசிஷனை நாளைக்கு அமித்ஷா மாற்ற மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. இது ஒரு ட்ரைவல் மேட்டர் தான். சசிகலா விஷயத்தில் நான் நின்ன மாதிரி பிடிவாதமாக நிற்கல. சசிகலா விஷயத்தில் குருமூர்த்தியாவது, சுப்பிரமணிய சாமியாவது, இலகணேசனாவது, கச்சிராதாவது, பொன்னாராவது மோடிஜி இன்குலிஸ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு அடித்து ஆணித்தரமாக எங்கள் டீம் சப்போர்ட்டில் நாங்கள் டெல்லியில் 4 தடவை போயிட்டு வந்து அருண்ஜேட்லியை பார்த்து, ஜவடேக்கரை பார்த்து, சுரேஷ் பிரபு பார்த்து, வெங்கையா நாயுடோட மூவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் தெளிவாக சொன்னோம். இன்றைக்கி நாங்கள் அப்படி சொல்ல விரும்பலை. இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் ஆப்ஷன் கூடுறது உள்ளபடியாக அவங்களோட வெல்விஷராட்டு எனக்கு மகிழ்ச்சி தான். அதில் நான் என்ன மாற்று கருத்தை சொல்லலை. பட் இந்த சம்பவம் இருக்குதுங்கிறத நான் மறைச்சிக்கிட்டு பேசாண்டாங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் பதிவு பண்ணேனே தவிர, நாளைக்கு அமித்ஷாவே இவங்க என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்துடலாம். அவங்க டிஎம்கே ஆப்ஷன் கிடச்சுன்னா டிஎம்கே ஆப்ஷனுக்கு போகலாம். ஏன் எம்ஜிஆர் புகழை காக்கிறதுக்கு விஜய் ஆப்ஷனுக்கும் போகலாம். இப்போ அவங்க எடப்பாடி ஆப்ஷனில் இல்லை, அவங்களுக்கு வந்து பாஜக மூலமாக என்டிஏ ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆனது ஓப்பன் ஆயிருக்கு. அவங்களுக்கு டிஎம்கே ஆப்ஷனும் இருக்குது. இல்லை, இந்த இடத்துல எடப்பாடியும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாராங்கிறதும் கேள்வி. எடப்பாடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரா இல்லையாங்கிறது
அவர் இவங்களை காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு பாஜகவுக்கு சீட்டை குறைக்க சொல்லுவார். பலம் நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு திருநாக்கரசு அண்ணன் தெளிவாக சொல்றாரு. சுதாகர் ரெட்டி பிஜேபி அப்சர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் பவன் கல்யாண் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு, அல்லு அர்ஜுன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பலம் நிரூபிக்காத ஒருத்தரால கையில் வராத ஓட்டை யாராலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு தான் அவர் சொல்றாரு. பட் எடப்பாடி பிஜேபியை மார்ஜினலைஸ் பண்ணதுக்கு பிஜேபியில் உள்ள பலகீனமான திருநாக்கரசு மாதிரி அரசியல் அறிவில்லாத, முழுமையான திருநாக்கரசு மாதிரி அரசியல் அறிவில்லாத நபர்களை வச்சு பலம் நிரூபிக்காதவரும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு டெஸ்பரேட்டா சொல்றவங்களை பயன்படுத்தி விஜயை காட்டி பாஜகவுக்கு சீட்டை குறைக்க முயற்சி பண்ணுவார். ஸோ அவருக்கு நகர்வுங்கிறது அசாத்தியமான ஒரு ராஜதந்திரி. அதனாலதான் அவர் இன்னைக்கும் ஒற்றை தலைமையா நிற்கிறாரு. அவரை குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது, நான் மதிப்பிடவும் கூடியவனும் அல்ல. நான் தான் அவரை முத ஜட்ஜ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்குலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே அவர் சசிகலா அம்மையார் சின்னம்மா வெளியே வந்ததும் அப்படியே காலில் விழுந்து மன்னிச்சு எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னாரு. இல்லை சார், அவங்க காலில் விழுந்ததே அதிகாரத்துக்கு தான், இந்த அதிகாரமே அவர்கிட்ட வந்தாச்சு, என்னமோ எப்படி சார் விடுவாங்க, மாட்டாங்க சார்ன்னு. அப்போ நான் ஏதோ ஒரு இதில் சொல்கிற மாதிரி நினச்சாரு. இல்லை சார், நான் என்னோட கணிப்பாக தான் சார் சொல்கிறேன், நீங்கள் பார்ப்பீங்கன்னு. அப்படி ஒன்றும் நடக்கலையே. அப்போ அவர் அதிகாரத்தை பிடிச்சிட்டாரு. இந்த அதிகாரத்தில் தன்னோட பிடியை எப்படி பலப்படுத்துறதுக்கு தான் எல்லாரையும் பயன்படுத்துவார். ஸோ பாஜக பொதுக்குழுவில் வந்து துரோகிகள்னு கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. இப்போ சேர்த்துக்கக்கூடிய இடத்துக்கு வராருன்னா அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு, அவர் பிடி லூஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அது அழுத்தத்துக்கு அவர் பணிஞ்சிருந்தாருன்னா 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு பார்லிமெண்ட்லேயே, மோடிக்கு முக்கியமான பார்லிமெண்ட்லேயே பாஜகவை தூக்கி போட்டுட்டு போயிருக்க மாட்டார் இல்லையா? வீழ்ச்சி அடைஞ்சதுனால தான் அவர் 2026க்கு வந்திருக்காரு. சீமானை முன்னிறுத்தி 150 தொகுதியில் மோடி, அண்ணாமலை, ஆர்டி டீம் எல்லாம் இவரை 3வது இடத்துக்கு தள்ளிடுவாங்கங்கிற பலகீனத்துல தான் வந்திருக்கிறாரு. விளவங்கோட்டில் சீமானு கீழே 4வது போனனால தான் வந்திருக்கிறாரு. பறையர், விஸ்வகர்மா, மீனவர் போன்ற சமூகங்கள் ரெட்டையில எடப்பாடிக்கு 2 ஜாதி ஆதிக்க ரெட்டலையில பலனில்லி நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் வந்திருக்கிறாரு. கன்னியாகுமரியில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மீனவர்கள், பறையர், சாம்பவர் மக்கள்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டு இவரை 4வது தள்ளனால தான் வந்திருக்கிறாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் 4வது போனதுனால தான் வந்திருக்கிறாரு. மதுரையில் 10 தொகுதிக்குள்ள 60 சட்டமன்ற இடங்கள் உள்ள இடத்துல நாம் தமிழரை விட இவரோட 7 வேட்பாளர்களும் 30,000 ஓட்டு கீழே போனதுனால தான் வந்திருக்கிறாரு. வந்தது வீழ்ச்சியில தான் வந்திருக்கிறாரே தவிர பயந்து வரல. அதனால தான் நான் இன்னும் சொல்றேன், பெரும்பான்மையான தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் பயந்தெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாருங்க சொன்னேன். நகர்ப்புற உள்ளாட்சியில் 2 விழுக்காடுக்கு மேலே சீட்டு தர முடியாதுன்னு தான் சொன்னார். அண்ணாமலை தான் ஃபைட் பண்ணி 5 விழுக்காடுக்கு டெல்லி பணபலத்தோட நிரூபித்தார். அதே மாதிரி பாராளுமன்றத்திலையும் 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு தான் சொன்னார். இப்பவும் அண்ணாமலை அணி அமைச்சிருவாருன்னு வீழ்ச்சி வீழ்ச்சி ஃபால் ஃபால் ஃபால், எத்தனை ஃபால் வேணாலும் போட்டுடுங்க. அதே டைமில் வட தமிழகத்தில் 10.5 கொடுத்ததுனால சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஜெயலலிதா எம்ஜிஆரோட செல்வாக்கான தலைவர். இந்த ஒரு 30-36 சட்டமன்றத்துக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட செல்வாக்கான தலைவர். ஆனால் தென் மாவட்டத்துக்குள்ள 10.5 சசிகலா நீக்கம், ஓபிஎஸ் நீக்கம், டிடிவி நீக்கம், இந்த 4 ஃபேக்டர்லையும் இவர் வந்து சீமானோட சிறிய தலைவர். 10 மக்களவை தொகுதிக்குள்ள சீமானோட சிறிய தலைவர். அதனால தான் சீமான் வந்து முக்குலத்தூர் இவர் பலகீனப்பட்டுட்டாருங்கிறத தெரிஞ்சதுனால தான் சிறுவூடு பொலிட்டிஷியனான சீமான் 2021 சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொல்லி முக்குலத்தூர் மிலிட்டன்ட், முக்குலத்தூர் இளைஞர்கள் வாக்கு எடுத்தார். அதே சீமான் வந்து இப்போ முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் கொண்டாடினாலும் சரி, வேலுநாச்சியார் பிறந்தநாள் கொண்டாடினாலும் சரி, பரதுபாண்டியர் பிறந்தநாள் திருச்சியில் கொண்டாடினாலும் சரி, முக்குலத்தோர் இவர் தலைமையை ஏற்றுக்கிட மாட்டாருங்கிறனால தான் திருப்பவனம் கூட்டத்துக்குள்ள அவர் கூட்டத்தில் பேசும்போது கொடநாடு கொலையை பற்றி பேசினாப்புல திரண்ட முக்குலத்தோர் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் கைத்தட்டினாப்புல. அந்த கூட்டத்தோட வீடியோ போட்டு பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அப்போ முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்போ அவங்கள மூலமாக நாம பலம் பெறலாம், எடப்பாடியை பலகீனப்படுத்தலாங்கிறதுனால அவர் வந்து தெளிவாக வந்து முக்குலத்தோருக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஏற்கனவே 2024 அதிமுக ஓபிஎஸ் டிடிவி கையில் வந்துருன்னு தான் முக்குலத்தோரை வந்து அண்ணாமலை எதிராக திருப்பினார். முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, ரொம்ப குய்வைவான பொலிட்டிக்கல் நாலேஜ் தெளிவாக உள்ள ஒரு கம்யூனிட்டி, அரசியல் ஆர்வமும் அதிகம் உள்ள கம்யூனிட்டி. 52 இருந்தே அதுதான் நிலைமை. அப்போ அந்த கம்யூனிட்டியோட எண்ண ஓட்டம் வந்து தனக்கு எதிராக இருக்கும்போது ஒரு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாதான் தென் மாவட்டத்திலையும்
டெல்டாவிலையும் ஃபைட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் எடப்பாடி உள்ள வந்தாரே தவிர பயந்து போய் வரல, அச்சப்பட்டு வரல. வந்தாச்சு, அண்ணாமலை நீக்கியாச்சு, என்னமோ தனக்கு எது லாபமோ அதை ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு அசைவும் செய்வார். அது 24 மோடியை காலவாரி விட்ட மாதிரி 29 காலவாரி விட்டுறக்கூடாதுன்னு நாம எதையும் எதிர்பார்க்காம மோடிக்காக நிற்கிறோம். அவனவனுக்கு ஆன்டி ஸ்டாலின் அரிப்பு இருக்கும், நாம மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு இருக்கிறோம். இந்த வார்த்தையை தெளிவா ஸ்ட்ராங்காக தான் நான் சொல்றேன், வெளிப்படையாக தான் முகம் காட்டி நான் நிற்பேன். ஏன்னா இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடார் தொண்டனா பொது வாழ்க்கைக்கு வந்தவன், எதுனாலும் நான் வெளிப்படையாக சொல்லி தான் இருக்கிறேன். நான் சொல்றது முழுக்க தரவின் அடிப்படையில் உண்மை நல்லதான். எடப்பாடி தெளிவா ஒருத்தரை காட்டி இன்னொருத்தரை பலகீனப்படுத்துவாரு, இதை சொல்லி அதை அடிக்க பார்ப்பாரு, தான் ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்குள்ள எல்லா அரசியலையும் பண்ணுவாரு. அவர் பயப்படக்கூடியவர் அல்ல, பலகீனமாகி வீழ்ச்சி அடைஞ்சதுனால பல சமூகங்கள் 2 ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடக்கூடியவருங்கனால பல சமூகங்கள் எதிராக போனதுனால ஒரு இந்துத்துவா பாஜக இருந்தாதான் சமாளிக்க முடியும்னு பிஜேபி கிட்ட வந்திருக்காரே தவிர அச்சப்பட்டோ எதுக்கோ அவர் வரல. அமித்ஷா வர்ற இந்த டைம்ல வந்து ஓபிஎஸ் டிடிவியை வந்து அகாமடேட் பண்றதுல ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸும் டிடிவியும் 3 இடத்துக்குள்ளேயும் பார்கெயின் பண்ணுவாங்க. அவங்களும் ஏமாளிகள் அல்ல. ஓபிஎஸ் அறிக்கை விட்டும் சந்திக்க முடியாதது அவருக்கு அவமானம். அப்போ அவரும் அலர்ட்டாக தான் போவார், எடப்பாடியை நம்பி ஏமாற மாட்டார். இவங்க சேர்த்துக்கிட்டு எடப்பாடி கிட்ட அதை செயல்படுத்த முடியாமல் போயிட்டாங்கன்னா, சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் 2021 வந்த சிக்கல் வந்துட்டுன்னா, ஸோ ஒன்ஸ் பிட்டன் டுவைஸ் ஷைன்னு சொல்கிற மாதிரி ஒரு தடவை அடிப்பட்ட இபிஎஸும் தினகரன் ரொம்ப கவனமாக தான் இருப்பார். ஓபிஎஸ் இதை கண்ணெதிர பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். தினகரன் ஸ்லோவா டிஎம்கேவை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் ஏதோ ஒரு ரூட்டை காட்டுறாரா? அதில் தினகரனுக்கு நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்குது. 21 உள்ள மோசமான நிலைமை கூட அவருக்கு வரலாம், வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அன்னைக்கு அதை உருவாக்க நினைச்சேன், ரவீந்திரன் துரைசாமி முகம் காட்டி தான் செய்தேன். இன்னைக்கு ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கு எதிராக ஒரு திரும்ப கூட போடுறதுக்கு நம்ம தயார் இல்லை. பட் ஏற்கனவே கொளுத்தி விட்ட தீ எரியலாம் இல்லை. இப்போ காங்கிரஸ்ல ஒரு பெரிய சைடு வந்து விஜய் நோக்கி போகணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்களா? ஒரு மாதிரி உள்கட்சி புகைச்சல் இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. இது முழுக்க முழுக்க வதந்தி, கற்பனை. அப்படி யாரும் விஜய்க்கு இதாட்டு ஆதரவா சொல்லலை. விஜய் பல நிரூபிக்காத ஒருத்தரால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு திருநாக்கரசன் சொன்னதுக்கு ஜோதிமணிக்கோ அதை மறுத்து சொல்லதுக்கு தைரியம் இல்லை, மாணிக் தாகூருக்கும் தெம்பு இல்லை. திருநாக்கரசன் அண்ணன் முன்னாள் மாநில தலைவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு, சிவாஜியும் சைட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இல்லை விஜயால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு யாராவது சொல்கிறாங்கன்னா பார்ப்போம். அல்லது விஜயகாந்த் சோனியா காந்தியை சந்தித்த மாதிரி ராகுல் காந்தியையோ இவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்திச்சா பார்ப்போம். இது விஜய்க்கு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு இதை பண்ணுறதுக்காக 117 விஜய்க்கு 2.5 வருஷம் ஆட்சி, காங்கிரஸுக்கு 2.5 வருஷம் ஆட்சின்னு அவங்கவுங்க ரீல்களை கற்பனையாக விடுறது தான். இதுக்குன்னு தான் 10 கோடி ரூபா ஜான ஆரோக்கியசாமிக்கு கொடுத்து வச்சிருக்காரு. ஆதவர்ஜுனாவும் இந்த ரீல்களை தனக்கு வேண்டியவங்களை வச்சு பொய்யா புரட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, ஜோதிமணி இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்ட சாராரின் நலத்துக்காக காங்கிரஸோட கொள்கையை அடமானம் வச்சுட்டாங்க, உட்கட்சி பூசலால் காங்கிரஸ் வளராமல் இருக்கு அப்படின்ட்டு ஒரு கடுமையான ட்வீட்டாக போட்டிருக்காங்க. அதான் திருநாக்கரசன் சொல்லக்கூடிய பலம் நிரூபிக்காத ஒரு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறத மறுத்து விஜய்க்காக சொல்லிட்டு பார்ப்போம். இது உள்கட்சி அரசியலில் சொல்லுவாங்க, அது ஒன்று நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உள்கட்சி அரசியலுக்குள்ள காங்கிரஸ் கேரளாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் காங்கிரஸுக்குள்ள உள்கட்சி மோதல் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு காங்கிரஸுக்கு பலமே 3% தானே சீமான் ஓங்கி அடிக்கிறாரு. யார் பதில் சொல்கிறா சீமானுக்கு? கார்த்திக் சிதம்பரம் தனிச்சு நிற்கும் போது 10 விழுக்காடு எடுத்தார் சிவகங்கையில், ராகுல் காந்தியை பேரை சொல்லி, இந்திரா காந்தி குடும்பத்தை சொல்லி, சீமானை சொல்லி ஒரு அகமுடையார் கேண்டிடேட்டு 16 விழுக்காடு ஓட்டு, அதோட ஜாஸ்தி எடுத்திருக்காப்புல. காங்கிரஸுக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை, இனத்தை அழிச்ச காங்கிரஸ் 2 அல்லது 3 விழுக்காடு பலம் தான் இருக்குன்னு சீமான் காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சி காங்கிரஸ் அடிக்கிறார். உண்மைதான், 4.3 தான் மக்களவை தேர்தலே காங்கிரஸ் எடுத்தாங்க. ஸோ காங்கிரஸ் அவங்க இந்த மாதிரி குறைச்சி சொல்றதுல சீமான் சொல்றதுல தவறு இல்லை. காங்கிரஸும் ஐயா மூப்பனார் காலத்து 17.5 விழுக்காடு காங்கிரஸ் இல்லை, மூப்பனார் காலத்து 20 விழுக்காடு காங்கிரஸ் இல்லை. ஸோ அவங்களும் வெற்றி பெற்ற அணியில் தொடர வேண்டியதுதான் அவங்களுக்கும் நிர்பந்தம். ஸ்டாலினையும் நான் ஒன்றும் தூக்கி வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து தான் அந்த அணியில் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. ஜோதிபாசு மாதிரி இந்த அணியை கொண்டு போவதுக்கு அவர் விரும்புகிறாரு. 25 விழுக்காடு எடுத்த மேஜர் பார்ட்னராக ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறதும் உண்மை. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.